Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது cbse syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 5 accounting equation. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தியரி பார்ட் தான் பார்க்க போறது. Book backல இருக்கிற multiple choice question, true or false, fill in the blanks, very short answer typeல இருக்க sums இது one by one நம்ம பார்க்க போறோம். So நீங்க ஒண்ணு நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So இப்போ நம்ம first ஆரம்பிக்க போறது multiple choice question தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். So which of the following equation is correct அப்படினு கொடுத்திருக்காங்க. Asset plus capital equal to liability, asset plus liability equal to capital, asset minus liability equal to capital, none of these அப்படினு கொடுத்திருக்காங்க. Actually நம்மளோட equation என்ன asset equal to liability plus capital. So இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த liability இங்க வந்திருக்கு. அப்போ asset minus liability equal to capital or asset minus capital equal to liability. So இது வந்து இந்த 3 டைப்பாவும் நம்ம எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா B, asset minus liability equal to capital. இது ரெண்டுமே நமக்கு தப்பு. அதே மாதிரி which of the following is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா என்ன asset plus liability plus capital. ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். liability plus capital ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்டோட அமௌண்ட் வரணும். ஸோ இதில் வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,55,000 வரணும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,42,000 வரணும். பட் இந்த 3 ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆன்சர் வந்து தப்பாக வருது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் வந்து கரெக்டு. லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் நமக்கு அசெட்டோட வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,85,000 வரும். ஸோ அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. Amount withdraw by proprietor for personal use will dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cash and capital. Increase, decrease, not changed, none of these அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து B, decrease. ஸோ decrease in cash and decrease in capital. எப்போ ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தெரியணும் கேஷோ கேபிட்டலோ நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியணும். Which of the accounting equation is incorrect out of the following? ஸோ கொடுத்துருக்கிற அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. liability equal to asset minus capital. ஸோ இது நமக்கு கரெக்டு தான். அடுத்தது asset equal to liability minus capital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. capital equal to asset minus liability அப்படின்னு கொடுத்துருக்காங்க. asset equal to liability plus capital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு B தான். asset equal to liability plus capital தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதோட ஆன்சர் வந்து B, asset equal to liability minus capital. Liability of a firm are 3,000, capital of proprietor is 7,000. Then அப்போ டோட்டலோட அசெட் எவ்வளோ வரும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஸோ அதுதான் நம்மளோட அசெட்டோட வேல்யூ. ஸோ 3,000 + 7,000 ஆன்சர் வந்து 10,000. B தான் நம்மளோட ஆன்சர். X commenced business on 1st April 2013 with a capital of 6 lakh. On 31st March 2014 his asset were worth 8 lakh, liability வந்து 50,000, find out is closing capital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 7,50,000. ஸோ இது வந்து 7,50,000 அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 6 lakh. இவங்க கேட்குறது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அசெட் ஈக்குவல் டு liability ப்ளஸ் கேபிட்டல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசெட்டோட வேல்யூ 8 lakh கொடுத்துருக்காங்க, liability வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாற்றிக்கலாம் அசெட் மைனஸ் liability ஈக்குவல் டு கேபிட்டல் அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ அசெட் வந்து 8 lakh, liability வந்து 50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 7,50,000. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. An increase in one asset is accompanied by dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து D, all of these. Decrease in one liability may lead to dash. Decrease in asset, increase in another asset, either A or B, none of these. Answer வந்து C, either A or B. Purchase of machine by cash means dash. Decrease in asset, decrease in liability, increase in asset, decrease in asset, increase in asset and decrease in liability, decrease in asset, increase in capital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து B, increase in asset, decrease in asset. Increase in asset னா எப்படி
நம்மளோட மிஷினரி அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இன் அசெட் அப்படின்றது கேஷ் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா இவங்க பே பண்ணியிருக்கிறது கேஷு. ஸோ கேஷ் பார்த்திங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். நமக்கு அசெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அசெட்டுன்றது மிஷினரி. ஸோ அதை தான் அசெட்டுன்னு நான் சொல்கிறேன். அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேமெண்ட் டு அ கிரெடிட்டார் மீன்ஸ், ஸோ கிரெடிட்டாருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார் நமக்கு என்ன? கிரெடிட்டார் வந்து நமக்கு லயபிலிட்டி. ஸோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் தான் வரும். அப்போ அது வந்து நமக்கு அசெட்டு. ஸோ அசெட்டோட வேல்யூ கம்மியாகும், கிரெடிட்டாரோட அமௌண்ட்டும் நமக்கு கம்மியாகும். அப்போ இதில் வந்து எது நமக்கு வருது? டிக்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் பி, டிக்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் அசெட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிக்ரீஸ் இன் ஒன் liability may leads to decrease in other liability. False. Difference between total assets and external liability is net worth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. Purchase of goods on credit means increase in asset and increase in liability. True. Purchase of a computer for office use will decrease the amount of capital. False. So நம்ம purchase பண்ணுறக்கோ capital amount decrease ஆகிறக்கோ சம்மந்தம் கிடையாது. Sale of machinery at loss will decrease the amount of total asset அப்படின்னு கொடுத்துருக்காங்க. True. ஸோ நம்ம அசெட்டை வந்து சேல் பண்ணும் போது ஆப்வியஸாக என்ன ஆகும்? டோட்டல் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். fill in the blanks with appropriate word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. an accounting equation is based on dash principle, dual aspect concept. ஓகே, ஸோ dual aspect concept or principle நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். equity of a owner is called capital. So asset equal to liability plus capital. Goods purchased on credit will leads to dash in stock and creditors அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் அண்ட் இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டார். ஸோ நம்ம ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கிரெடிட்டாருக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதுவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். Amount withdrawn by proprietor for personal use will decrease in cash and decrease in capital. So cash காலத்திலையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம், capital காலத்திலையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். Goods sold on credit costing 20,000. ஸோ அந்த கூட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 20,000 தான். ஆனால் நம்ம எந்த ரேட்டுக்கு விற்றுருக்கோம்? 24,000க்கு விற்றுருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? will increase the total asset by dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 4,000. ஸோ liability of a firm are 1,50,000. capital of proprietor is 7,000. income earn 80,000. then total asset are அப்படின்னு கேட்டிருக்காங்க 9,30,000. ஸோ 9,30,000 அப்படின்றது எப்படி? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1,50,000 + 7 lakh நெக்ஸ்ட்டு 80,000. இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் அசெட்டு ஆன்சர் வந்துடும். If a owner equity is 2,40,000 and other liabilities are 1,20,000. So cash in hand அப்படின்றது 60,000. ஸோ இது பார்த்திங்கன்னா இது நமக்கு கேபிட்டல், இது வந்து நமக்கு liability. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது அசெட். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் அசெட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அசெட் அப்படின்றது எது? கேபிட்டல் ப்ளஸ் liability. இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு டோட்டல் அசெட் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2,40,000 + 1,20,000. ஆன்சர் வந்து 3,60,000. ஸோ இது ஆல்ரெடி இந்த 60,000 இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம திருப்பி ஆட் பண்ணணும் இல்லை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. வெறும் நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு போதும். If closing capital is 2,50,000, drawing during the year were 40,000, profit ₹80,000, opening capital R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பனிங் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது அந்த அக்கௌண்டிங் பீரியடில் ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ, கேபிட்டலில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2,10,000 எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு எக்ஸு.
ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 80,000, க்ளோசிங் கேபிட்டல் 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து மிஸ்ஸிங் அவுட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அப்போது கீழேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு போகணும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட், ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,70,000 வரும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 2,50,000 மைனஸ் ப்ராஃபிட் வந்து 80,000. ஸோ ஆன்சர் வந்து 1,70,000. ஓகே, ஸோ இது கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 1,70,000 கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ட்ராயிங்கை வந்து ஆக்சுவலி இங்கே மைனஸ் பண்ணுவோம், பட் இது வந்து ரிவர்ஸ் கீழேருந்து போகிறனால நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,21,000, ஸோ 2,10,000 நமக்கு ஆன்சர் வரும். ஸோ திருப்பி நீங்கள் மேலேருந்து கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக அப்படின்றது திருப்பி நீங்கள் மேலேருந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேபிட்டல் 2,10,000 மைனஸ் ட்ராயிங்ஸ் 40,000 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,70,000 வரும். திருப்பி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே 1,70,000, 80,000 பார்த்திங்கன்னா 2,50,000. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐட்டம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல மிஸ் ஆகட்டோ ஸோ அது வந்து எக்ஸ் அப்படின்னு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை கீழே எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு ட்ராயிங் கொடுத்துருந்தாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கீழேருந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு போகணும். அப்போ இது ரெண்டுமே ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ்ஸு, மேலேருந்து வரும்போது ஆக்சுவலாக ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ கீழேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு போகிறனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். So accounting equation is a mathematical equation which shows that the asset and liability of a firm are equal. That is asset equal to liability plus capital. It is based on dual aspect concept of accounting. So this is the accounting equation. So mathematical equation which shows assets and liabilities are equal. So இது வந்து எந்த கான்செப்ட்லனா dual aspect கான்செப்ட்ல தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். வாட் இஸ் meant by owner's capital? Owner's capital means balance standing to a credit of capital account of a proprietor. Give an example of decrease in asset and decrease in liability. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி போடுறோன்னா அசட்டு டிக்ரீஸ் ஆகணும், liability டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஷ் பே டு அ கிரெடிட்டர். ஸோ கேஷ் பே பண்ணும்போது அசட்டு, கேஷ் அப்படின்றது நமக்கு அசட்டு, ஸோ அசட்டுமே கம்மியாகும், அமௌண்ட்டுமே நமக்கு ரெடியூஸ் ஆகும், லைபிலிட்டியோட வேல்யூவும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் வேர் அன் அசட் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஆல்சோ லைபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் நம்ம பே பண்ணியிருக்கோம், யாருக்கு கிரெடிட்டாக இருக்குது. இங்கே வந்து அதே தான். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும், யார் கிரெடிட்டாக பே பண்ணும்போது இங்கே டிக்ரீஸ் ஆகும். திருப்பியும் நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அசட்டும் லைபிலிட்டி ரெண்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ நம்ம கூட்ஸ் வாங்கும்போது அசட்டோட வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகும், நம்ம கிரெடிட்டாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சிச்சா? கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் வேர் அசட் அண்ட் ஓனர்ஸ் கேபிட்டல் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அசட் அப்படின்றது கேஷும் இன்க்ரீஸ் ஆகணும், கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பை ப்ரொப்ரைட்டர். ஸோ அப்போ கேஷ் நமக்கு உள்ளுக்குள்ளே வருது இன்க்ரீஸ், கேபிட்டல் அமௌண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்சாக்ஷன் டியூ டு விச் ஓனர்ஸ் கேபிட்டல் அண்ட் அசட் வில் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகுது, அசட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அசட் அப்படின்றது கேஷு தான். அப்போ அதோட என்ட்ரி என்னவாக இருக்கலாம், கூட்ஸ் டேக்கன் பை ப்ரொப்ரைட்டர் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னாலே ட்ராயிங். அப்போ நம்ம கூட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே அது அசட்டை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அசட்டை தான் மீன் பண்ணுறாங்க. அப்போது அசட்டோட வேல்யூ கம்மியாகும், கேபிட்டலுக்கு அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். விச் டிரான்சாக்ஷன் டிக்ரீஸ் இன் ஒன் அசட் அண்ட் இன்க்ரீஸ் அனதர் அசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அசட் கம்மியாகணும், ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றாங்க. அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார். ஸோ டெட்டாருமே நமக்கு அசட்டு, கேஷ் அப்படின்றதும் நமக்கு அசட்டு. அப்போ நம்ம என்ன ஆகுது, டெட்டாரோட வேல்யூ கம்மியாகுது, ஏன்னா டெட்டார்ட்டிருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ டெட்டாரோட வேல்யூ கம்மியாகும், கேஷோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நம்ம கேஷில் அமௌண்ட்டும் வாங்கியிருக்கிறனால. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் ஒன் லயபிலிட்டிஸ் அண்ட் டிக்ரீஸ் அனதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்,
another liability என்ன ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள். ஸோ அதாவது கிரெடிட்டாக இருக்கிறவர் என்ன ஆவார் நமக்கு பில்ஸ் பேயபிளாக மாறுவாங்க. ஸோ ஸோ கேஷ் கொடுக்கலன்னா அவர் கிரெடிட்டார். ஸோ அவரோட அந்த கிரெடிட் அமௌண்ட்டை நம்ம ஒரு பில் ஃபார்மில் மாற்றும் போது என்னாகும் கிரெடிட்டரோட வேல்யூ கம்மியாகிட்டு பில் பேயபிள் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அதுவுமே ஆக்சுவலாக லைபிலிட்டி தான். ஸோ கிரெடிட்டர் வந்து என்னவாயிருவார் பில்ஸ் பேயபிளாக மாறிடுவாங்க. ஸோ அதனால் டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஸோ கிரெடிட்டரோட காலத்தில் அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகும், பில்ஸ் பேயபிள் காலத்தில் அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும். Give an example of a transaction which has effect on two item on asset side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெட் சைடில் நமக்கு 2 எஃபெக்ட் வரணும். அப்போ எந்த டிரான்சாக்ஷன்னா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கூட்ஸோட விலை அதாவது நம்ம சேல் பண்ணும்போது என்னாகும் கூட்ஸோட ரேட் ஆக்சுவலாக கம்மியாகும். ஸோ கூட்ஸோட குவான்டிட்டி ரேட் கம்மியாகும், டெட்டாரோட அமௌண்ட் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இவங்க கிரெடிட்டாக ஸோ இவங்க வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணனால. Indicate how accounting equation is effect if machinery is purchased for cash. ஸோ மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் கேஷோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், மிஷினரி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Indicate how accounting equation is affect if cash received against a service render அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் as well as capital. ஏன்னா அது நமக்கு இன்கம் அப்படின்றனால கேபிட்டலையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். Indicate how accounting equation is affect if payment is made to a creditor. ஸோ அப்போ கேஷ் அமௌண்ட்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம கேஷில் பே பண்ணுறனால கிரெடிட்டரோட அமௌண்ட்டுமே டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகும்.